இன்னைக்கு நிலக்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் துருவல், கொஞ்சம் காயப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நிலக்கடலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இந்த பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். அதே சட்டியில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, புளி, தேங்காய் துருவல். தேங்காய் செவக்க கூடாது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஜார்ல கொட்டிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்தது ஆறிடுச்சு. நான் நிலக்கடலைக்கு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத வந்து ஜார்ல கொட்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஃபர்ஸ்ட் லேசா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். லேசா அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இது கூட தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அரைச்சிட்டு வந்து சட்னியா ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சிருக்கேன். அதுல ஊத்திக்கலாம். இந்த தண்ணிய லேசா கொதிக்க வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு இதை வந்து அந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம். சட்னி வந்து ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, லைட்டா திக்கா தான் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு வந்து தாளிப்பு ஊத்திக்கலாம்.
தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், கடுகு பொரிஞ்சிட்டு காயப்பொடி போடுறேன். கருவேப்பிலை, தாளிச்சதை சட்னி கூட ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.